ராஜி பசிக்குது. என்ன பண்றது? நான் சோறு செஞ்சிட்டியா? செஞ்சாச்சு. என்ன செஞ்சிருக்கிற? இன்னைக்கு டிஃபன் இல்லை. டிஃபனு இல்லையா? இன்னைக்கு லஞ்சு தான். லஞ்சு தான். சரி சரி ஓகே. எதையும் ஒன்று போடு. காலையில் பசிக்குது. தலையில் இப்போ தான் வந்து பொடுகு இருக்குன்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழம் தேய்ச்சிருக்கேன். ஓகேவா? இருக்கட்டும். மீனை பசிக்குது, அதனால சோறு தின்னுட்டு அப்புறம் குளிக்க போகணும். இந்த பொடுகுக்கு என்னென்ன வேலை செய்கிறோமாம்மா? நிறையா செய்கிறேன். அந்த கதையில் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ மீனை சோறு. ஆமாம் வாங்க, அவருக்கு பசிக்குதுன்னாரு. சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். வாங்க, என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்துடலாம். குக்கரில் பார்த்தீங்களா இப்போ இருக்க சாப்பாடு தான் போட்டுக்கலாங்களா? டிஃபன் ஏன் இல்லைன்னா மாவு காலி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிந்தது. ஐயோ, கரண்டி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். கரண்டி இங்கே இருக்கு பொரியலுக்கு. வாங்க, கொத்தவரக்காய் பொரியல். இவருக்கு பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை போட செஞ்சு கொடுத்தாதான் நல்லா சாப்பிடுவார். கடலக்கொட்டை போட சாப்பிட மாட்டாரு. அது என்ன டேஸ்ட்னு தெரியல அவருக்கு. ஃபைனலாக ரசம் வச்சாச்சு. தக்காளி ரசம். வாங்க, அவருக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாங்களா? பாருங்க, ஒரு ஆள் இங்கே உட்காந்துட்டு இருக்கு. சாப்பாடு கொண்டு வந்தாச்சா? ஹாய். ஓ, வெண்டைக்காய் குழம்பு, கோரிக்காய் பொரியலா? ஓகே. வெண்டைக்காய் குழம்புல கொஞ்சம் சாப்பிட்டு அடுத்தது வந்து என்னது கோரிக்காய், அதாவது இது என்ன பேர்? இன்னொரு பேர் கொத்தவரங்காய். இதில் வந்துட்டு ரசம் ஊற்றி அருமையாக சாப்பிட போகிறோம். நல்லா செஞ்சுருக்கா அப்படி. ஓகே ஓகே, வாங்க சாப்பிடலாம். பை பை.